அக்கா எனக்கு தெரியுதா, மாரிமுத்து பையன் முருகன். இந்த கோயிலை இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ, சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. எல்லாமே இருந்தும் என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு குழப்பம். அக்கா இவர் ஜாதகம்லாம் நல்லா பாப்பாருக்கா, குறியெல்லாம் நல்லா சொல்லுவாரு. எல்லாம் அப்பா தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாங்க்கா. எதை எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு சொல்லுவேன். அப்போ எனக்கும் ஏதாச்சும் நல்லது சொல்லுப்பா. என்னாலதான் இந்த ஊரு இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் பேசுறது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்ததாங்க்கா. நீங்கள் வீணாக போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் நடந்ததுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சா மாற்ற முடியுங்க்கா. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலப்பா. உங்கள் கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊரும் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினச்சா அதை உங்களால் மாற்ற முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா, நீங்கள் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சா இந்த கோயிலை பழைய மாதிரி மாற்றி தர முடியும். கண்டிப்பா பண்றேன்ப்பா. அதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரி, நான் வரேன். நல்லதுக்கா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன? ஆமா பிரகாஷ், அம்மா ஒரு முடிவெடுத்து அது சரியா தானப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு என்ன? நம்ம நல்லதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். குழப்பாதம்மா, என்ன விஷயம் சொல்லு. நீ நீ நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. மா, என்னம்மா பேசுற? நிலான்ற கல்யாணம்ன்ற என்னால முடியாதுமா. டேய் பிரகாஷ், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சும்மா இரு. ஏன் கல்யாணம் இந்த ஊர்ல நின்னு போனதுனாலதான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதனால உடனே உன் கல்யாணம் இங்க நடந்தே ஆகணும். அதுக்காக எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மா, தயவு செய்து அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம். என் பேச்ச கேளு. டேய், நீ சரின்னு சொன்னா நாம எல்லாரும் ஒண்ணா ஊருக்கு கிளம்பலாம். இல்லன்னா அம்மா இல்லன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். மா, மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கேளுமா. மா, அவசரத்தை முடிவெடுக்காத. மா ப்ளீஸ் மா. மா மா மா. ओम श्री गुरुभ्यो नमः। ओम गणानाहं द्वा गणपतिगं नमामः। कविं कवीनां उपवस्त्रमस्रमं एट्टराजं ब्रह्मणां ब्रह्मणस्वदानस्रण्वन्नोदविश्रेयसादनम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। नमो भ्रातपतये नमो गणपतये नमस्ते स्थलम्बोधराय एकदन्ताय विघ्नविनाशने जपस्वदाय श्रीवरदमूर्तये नमो नमः। अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे। सुमुखस्येकदन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनायकः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः। ॐ माङ्गल्यं முருகா, சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்கய்யா. அம்மா, தாய். அம்மா, பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. தாத்தா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ, வெளி உலகம் தெரியாதவ. நான் எப்படி இவளை கரை சேர்க்க போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்கான். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாமா, நீங்களும் எங்க கூடயே வந்துருங்களேன். நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். வந்துருங்க தாத்தா. இல்லைம்மா, எனக்கு இந்த ஊர் தான். வேணா ஒன்று செய்யுங்களேன். நீங்கள் ஒரு 10 நாள் தங்கி நில பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு போங்களேன். என்னடா சொல்ற? முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க கிளம்பலாம். நான் ஒண்ணு பண்றேன் மாமா. நான் இவங்களை ஊர்ல விட்டுட்டு கிளம்பி வரேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி. சந்தோஷம். தாத்தா பயப்படாத, தைரியமா இரு. அவங்க பார்த்துப்பாங்க. போயிட்டு வா. வாமா. தாத்தா போயிட்டு வரேன்.
உட்காரு. தாத்தா பத்ரம் தாத்தா, மாத்திரை சரியா சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். நிலா வாமா, இதுதான் நம்ம வீடு. வா. ஏய், என்னாச்சு? ஓ, இதுவா? இது எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம், ஒண்ணும் பண்ணாது. பயப்படாத, நாம உள்ள போலாம். வா வா. வாமா. இப்ப எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், இது நம்ம வீடுடா. நீ சந்தோஷமா வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. ஆனா இது உன்னோட லைஃப். உன்னோட வாழ்க்கையை நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும், சரியா? அதுதான் உங்க அப்பா ஆசையும். அதுக்கு இனிமே நாம இங்க தான் இருக்க போறோம். நீ வாமா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஜன்னல் சாத்துப்பா. ம். காத்துதான். முன்னாடி வந்து நில்லுப்பா. ராஜேஷை வர சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்புறேன். இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை.